அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவக் கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பர். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திருப்பாடல் 128 குறித்து நாம் தியானித்து பார்ப்போம். இந்த திருப்பாடல் 128 ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதனால் கிடைக்கின்ற பயன்களை தெளிவாக விளக்குகின்றது. ஆகவே ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வதனால் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளை, பயன்களை, ஆசீர்வாதங்களை குறித்து இன்றைய நாளில் தியானிக்க இந்த பகுதிகள் நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்றது. இந்த திருப்பாடலை 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதலாவது, ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற மனிதனுடைய தன்மை. இரண்டாவது, ஆண்டவருக்கு அஞ்சுவதற்கான அழைப்பு. மூன்றாவது, ஆண்டவருக்கு அஞ்சுவதால் நமக்கு கிடைக்கின்ற பயன் அல்லது ஆசீர்வாதம் என்று கூறலாம். இந்த உன்னதமான திருப்பாடலின் வரிகள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுவது ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தொடக்கத்திலேயே இந்த திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து கூறுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நட்பேரும் நலமும் பெறுவீர் என்று கூறுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சுதல் என்பது செயல்களில் வெளிப்பட வேண்டும், அவர் வழியில் நடக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார். ஒரு சில நேரங்களில் நாம் ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், கீழ்ப்படிதல் நிறைந்த நம்பிக்கையோடு வாழுகின்றோம். ஆனால் அதை செயல்களில் வெளிப்படுத்த மறந்து விடுகின்றோம். ஆகவேதான் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் கூறுகின்றார்,
ஆண்டவருக்கு அஞ்சுதல் என்பது அவர் வழியில் நடப்பது, அவருடைய வாழ்க்கையின் விழுமியங்களை நமதாக்கிக் கொள்வது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே நமது வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரம் 16, 17, 18 இறைவசனத்துல இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். உரையாடுவதை ஆண்டவர் உன்னிப்பாக கேட்பார், ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்ற அந்த மனிதருக்கு இது நிகழும் என்று இந்த இறை வார்த்தை பகுதிகள் கூறுகின்றது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பார்வையில் தனிப்பெரும் சொத்தாக நாம் விளங்குவோம் என்று இந்த வரிகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. ஆகவே ஆண்டவருக்கு அஞ்சி நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய பார்வையில் நாம் தனி பெரும் சொத்தாக விளங்குவோம். நாம் உரையாடுவதை ஆண்டவர் ஆவலோடு உன்னிப்பாக கேட்பார், ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் என்பதை இந்த இறை வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் மீது பற்றுறுதி கொண்டு அவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடந்து வருகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க இந்த திருப்பாடல் வழியாக இன்றைய நாளில் நாம் அழைப்பு பெறுகின்றோம். அதோடு கூட அஞ்சி நடத்தல் என்பது கீழ்ப்படிதல் என்பதையும் இது தெளிவுபடுத்துகின்றது. வாழ்விற்கான ஆசீர், குடும்பத்திற்கான ஆசீர், எதிர்காலத்திற்கான ஆசீர், இந்த மூன்றையும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதன் வழியாக மட்டுமே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் தெளிவாய் அழகாய் விளக்கியுள்ளார். வாழ்விற்கான ஆசிரியர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, உனது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நட்பேரும் நலமும் பெறுவீர் என்று ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வதன் மூலம் இறைவன் கொடுக்கின்ற வாழ்விற்கான ஆசிரியர் இதுதான் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். குடும்பத்திற்கான ஆசிரியர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, துணைவியர் கனிதரும் திராட்சை போல் இருப்பர், பிள்ளைகள் ஒலிவ கன்று போல் இருப்பார்கள் என்று கூறி ஆண்டவருடைய ஆசியை இங்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகின்ற பொழுது வாழ்விற்கான ஆசீர், குடும்பத்திற்கான ஆசீர் மற்றும் எதிர்காலத்திற்கான ஆசிரியையும் ஆண்டவர் நிறைவாய் தருகின்றார். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த திருப்பாடலின் வரிகள் தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவருக்கு அஞ்சுவோருக்கு இறைவன் மிக அருகில் இருக்கின்றார். சியோனிலிருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், எருசலேமின் நலன்களை நமக்கு காண்பிப்பார் என்று எதிர்காலத்திற்கான நிலையான ஆசீர்வாதத்தை, உறுதியான ஆசீர்வாதத்தை இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. ஆக நமது வாழ்க்கையில் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த சியோனின் ஆசீரியம், எருசலேமின் தன்மையான ஆண்டவரின் ஆசீரியம் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா? ஆண்டவருக்கு அஞ்சுதல் என்பது நமது வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் அது ஆசீராக மாறுகின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருக்கு அஞ்சுகிறோம், ஆண்டவர் மீது பற்று வைத்திருக்கின்றோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய விழுமியங்களை கீழ்ப்படிதலோடு நாம் நம்பிக்கையோடு செயல்படுத்துகின்றோமோ அப்பொழுது நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது அவர் கீழ்ப்படிதலோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். இறைவன் மீது கொண்ட அச்சத்தினால் நம்பிக்கையோடு அவர் சொல்வதையெல்லாம் தனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விருப்பத்தோடு செயல்படுத்தினார். ஆகவே அவர் விசுவாசத்தின் தந்தை என்ற பெயரை பெற்றார். ஆக அன்புக்குரியவர்களே, நாமும் ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற பொழுது ஆண்டவருடைய பார்வையில் வாழ்விற்கான ஆசீரியம், நமது குடும்பங்களுக்கான ஆசீரியம், நிலை வாழ்விற்கான எதிர்காலத்திற்கான ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உறுதியை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே இதே சிந்தனையோடு கூட நாம் ஜெபிப்போமா? என்றும் வாழுகின்ற எல்லாம் உள்ள இறைவா, நீர் கொடுத்த இந்த புதிய நாளிற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த உலக காரியங்களை குறித்து நாங்கள் அதிக கவலைப்படாமல் நிலையான பேரின்ப ஆசீரை தரும் உம்மை நாங்கள் பற்றி கொள்ளவும், உம்மீது அச்சம் கொண்டு உம்மை என்னாலும் நேசித்து வாழவும், அதன் வழியாக நீர் தரக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். வாழ்விற்கான ஆசீர், குடும்பத்திற்கான ஆசீர், எதிர்காலத்திற்கான ஆசீரை நிறைவாய் பெற்று வாழவும் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.